ரோட்ல உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வான்னு அரசன் தான் சொன்னாரு. அரசன் சொன்னாரு, அவங்க போய் ரோட்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதுல திருமண விருந்துக்கு உடை இல்ல அப்படின்னு சொன்னா ஒருத்தவர் எதுக்கு அரசன் வெளியில அனுப்புறாரு, அவரை போய் வதைப்போரிடம் ஒப்படைக்கின்றார் என்று சொல்லி நாம் விவிலிய பின்னோட்டத்திலே இதை ஆழமாக சிந்திக்கின்ற போது, அன்புக்குரியவர்களே, இந்த திருமண ஆடை என்பது நம்முடைய மனம் மாற்றம். கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்த பிறகும், கடவுள் நம்மை அழைத்த பிறகும் நாம் மனமாறாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனை தீர்ப்பு உண்டு என்பதை இறைவன் இந்த இடத்திலே நமக்கு எடுத்து கூறுகின்றார். எனவே கடவுளுடைய அழைப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். இன்று நம்மில் பல பேர் கடவுளுடைய குரலுக்கெல்லாம் செவி கொடுப்பதில்லை. கடவுள் அழைக்கின்ற போது அவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் பல வேளைகளிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் வந்த வாழ்வை மறந்துவிட்டு ஏதோ ஏனோ தானம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிறு திருப்பலிக்கு எனக்கு வருவதற்கு நேரமில்லை, வீட்டிலே குடும்பம் செபம் செய்வதற்கு எனக்கு நேரமில்லை, சற்று நேரம் நற்கருணை ஆலயத்திலே அமர்ந்து ஜெபிப்பதற்கு எனக்கு நேரமில்லை என்று சொல்லி பல வேளைகளிலே இந்த கடவுளுடைய இடத்திற்கு வர நாம் மறுக்கின்றோம். ஆனால் இறைவன் நம்மை பார்த்து சொல்வதெல்லாம், நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய திருப்பலிக்கு வர வேண்டும், ஆலயத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் அல்ல, உங்களால் எவ்வளவு நேரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் கொடுத்தால் போதும் என்றுதான் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நினைத்து பார்ப்போம். கடவுள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த 24 மணி நேரத்துல நாம் கடவுளுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குகின்றோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இன்று பல நபர்கள் தங்களுடைய குடும்ப ஜெபத்தை சொல்வதில்லை, திருப்பலியிலே பங்கெடுப்பதில்லை. ஒரு வாரத்துல மொத்தம் 168 மணி நேரம் இருக்கு. இந்த 168 மணி நேரத்துல திருச்சபை நம்மிடத்துல சொல்றது என்னது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழுமையாக திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. 168 மணி நேரத்துல ஞாயிறு திருப்பலி எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம், மிஞ்சி போனா 1.5 மணி நேரம். இதில் நாம் பங்கெடுக்கின்றோமா? கடவுளுடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். 1 மணி நேரம் கூட கடவுளுடைய அழைப்பிற்கு, இந்த இறை வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் இருக்கின்றேன் என்று சொன்னால் இன்றைய நாளினுடைய வாசகத்திலே வாசிக்கப்பட்டது போலதான் நமக்கும் நடைபெறும். ஆண்டவர் நம்மையும் அழைக்கின்றார், எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கின்றார். நம்முடைய கடவுள் நீதிமான்களை மட்டும் மீட்க வரவில்லை, அவர் பாவிகளை மீட்க வந்தவர். எனவேதான் விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் பாவிகளை தேடி வந்தார். எனவேதான் சொன்னார் மத்திய எழுதிய நற்செய்தி இயல் 11 இறைவாக்கியம் 28 பெரும்